வெல்கம் டு குக் வித் மாலதி. பாருங்கள், இன்றைக்கி நம்ம ஒரு சப்பாத்தியை வச்சு முட்டை கொத்து பண்ண போகிறோம். இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமாங்க. இப்போ நம்ம கடாய் வச்சுருக்கோம். ஆயில் வந்து தேவையான அளவு விட்டுக்கலாம். ஆயில் வந்து லைட்டாக சூடான உடனே நம்ம ஃபஸ்ட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்ச பச்சை மிளகா, கருவேப்பிலை, நீல வாக்கில் கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து பாதி வதங்கினா போதும். இப்போது நம்ம பொடியை கட் பண்ணி வச்ச ஒரு சின்ன தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். இந்த வெங்காயமும் தக்காளியும் பாதி வதம்னா போதும். அப்போ தான் சாப்பிடும்போது அது நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து மசாலா பொடிகளை ஆட் பண்ணிக்கலாம். தேவையானது கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மல்லித்தூள், மிளகுத்தூள் வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த மசாலா வந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஒரு கொஞ்சமாக தண்ணி விட்டுடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் கொஞ்சம் நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து இந்த சால்ட்டு வந்து இப்போவே போட்டுருங்க. அப்போ தான் இந்த ஜூஸ் எல்லாம் நம்ம வந்து சப்பாத்தியில் நல்லா இறங்கிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு கொஞ்சம் இப்போவே நம்ம இந்த கிரேவியிலே போடலாம். இப்போது இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. நம்ம வந்து இப்போ சப்பாத்தியே இதில் போட போகிறோம். அப்போ தான் இந்த சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாகும். அதனால் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தி போட்டுருவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த கிரேவியில். பாருங்கள், நம்ம இந்த தண்ணி வந்து நல்லா சப்பாத்தி வந்து அப்சர்வ் பண்ணிடுச்சு. அப்போ தான் நமக்கு சாப்பிடும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஆனால் மசாலாவோட பச்சை வாசனையும் போயிருக்கணும். இப்போது நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சோம். இப்போ பாருங்கள், நம்ம 2 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தோம். இது நல்லா சாஃப்டாக இருக்குது.
ரொம்பவும் ட்ரை ஆகிடக்கூடாது, அப்போ நல்லா இருக்காது. அதுக்காக தான் நம்ம கரெக்டாக அந்த மசாலா இருக்கும் போது நம்ம இந்த சப்பாத்தி போட்டோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குங்க. இப்போது கரெக்டாக நம்ம இந்த முட்டை போட்டுடலாம். இப்போ இந்த மஞ்சக்கரு பார்த்தீங்கன்னா எல்லாமே போட்டாக்கா வந்து ரொம்ப ஒரு மாதிரி இந்த மஞ்சக்கரு ஒரு மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அது சரியாக இருக்காது. அதனால் நம்ம தேவையான அளவு மட்டும் மேலே வந்து இந்த மாதிரி பொடி பண்ணி விட்டுக்கலாம். இல்லை எல்லாமே போடணும் பிடிக்கும் அப்படின்னா எல்லாம் மஞ்சள் கருவும் இந்த மாதிரி பண்ணி விட்டுருலாம். நான் இப்போ ஒரு முட்டையோட மஞ்சள் கரு மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம் வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் காரம் உப்பு இது ரெண்டும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். சூப்பரான சப்பாத்தி முட்டை கொத்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ எனக்கு கொஞ்சமாக சால்ட்டு தேவைப்படுது. அது கையில் போட்டால் தான் எல்லா இடத்துலையும் போட முடியும், அதனால் கையில் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக சிக்கன் மசாலா போட்டுக்கலாம், அப்போ தான் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும். அதே மாதிரி பெப்பர் வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு சூப்பரான சப்பாத்தி முட்டை கொத்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. இது நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சப்பாத்தியில் செஞ்சதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க, இந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. பாருங்கள், நமக்கு சூப்பராக சப்பாத்தியில் நம்ம முட்டை கொத்து பண்ணியிருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம எல்லாரும் வீட்லேயும் சப்பாத்தி செஞ்சுட்டு சாப்பிட்டது போக மீதி கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும். நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து இட்லி முட்டை கொத்து போட்டிருக்கோம், கொத்து பரோட்டாவும் செஞ்சுருக்கோம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் அந்த ரெசிபிலாம் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.